வணக்கம். விஜய் தேவரகொண்டாவின் கிங்டம் இன்னைக்கு ரிலீஸ். தமிழ் தெலுங்குன்னு 2 வருஷனும் ரிலீஸ் பண்ணுறாங்க. நான் எப்பயும் போல் தெலுங்கு வருஷன் தான் பார்த்தேன். கமலா தியேட்டரில் சப்டைட்டில்ஸும் இருந்துச்சு. ஆனால் எல்லா ஸ்க்ரீன்ஸ்லையுமே சப்டைட்டில்ஸோட இந்த படம் தெலுங்கு வருஷன் ரிலீஸ் ஆகலை அப்படிங்கிற மாதிரி வாட்ஸ்அப் குரூப்பில் தகவல். ஸோ புக் பண்ணுறதுக்கு முன்னாடி ப்ராப்பராக செக் பண்ணிவிட்டு புக் பண்ணுங்கள். எப்படி நிறைய நல்ல படங்கள் பார்க்க டைம் இருந்தோம், நம்ம தேவையில்லாமல் மொக்க படமாக பார்ப்போமோ, இல்லைனா ஆல்ரெடி பார்த்த படத்தையே திரும்ப பார்ப்போமோ, அப்படி தான் இயக்குனர் கௌதம் தின்னனூரியோட இந்த ஜெர்சி படத்தை நான் இன்னும் பார்க்கல. எப்படியும் அடுத்த ஒரு 2-3 வருஷத்துக்குள்ளே கண்டிப்பாக ஒரு நாள் பார்த்துருவேன்னு நினைக்கிறேன். அதுக்கு முன்னாடி இதோ இந்த கிங்டம் விமர்சனம் உங்களுக்காக. மைல்ட் ஸ்பாய்லர்ஸ் அஹெட். கிங்டம் ட்ரெய்லரில் சொன்ன அதே பிளாட்டை தான் நானும் சொல்கிறேன். விஜய் தேவரகொண்டா ஒரு சின்ன ஊரில் போலீஸ் கான்ஸ்டபிளாக இருக்காரு. ஒரு இன்ஸ்டன்ஸில் அவருடைய கன்விக்ஷனை, ஸ்மார்ட்னஸை தெரிஞ்சுக்கிற ஒரு சுப்பீரியர் ஆஃபீஸர் அவரை அண்டர் கவர் ஆப்ரேஷனுக்கு ஸ்பையாக அனுப்புகிறாரு. விஜய் போக வேண்டியது சிவாங்கிற ஒருத்தருடைய கேங்குக்குள்ள. சிவா தான் சத்யதேவ். அவர் சின்ன வயசில் வீட்டை விட்டு ஓடி போன விஜயோட 6 உயிர் அண்ணன் அப்படிங்கிறது தான் இங்கே கேட்ச். ஸ்ரீலங்காவில் ஒரு தீவில் சின்ன ட்ரைபல் கூட்டம் இருக்குது. அதுக்கு ஒரு லீடர் மாதிரி இருக்காரு சத்யதேவ். அந்த கூட்டத்தில் ஸ்பை பண்ணுற அளவுக்கு அவங்க என்ன பண்ணுறாங்க, எப்படி சத்யதேவ் இந்த ட்ரைபல் கூட்டத்தோட வந்து சேர்ந்தாரு, இந்த கூட்டத்துக்குள்ளே போகிற நம்ம ஹீரோ என்ன பண்ணுறாரு, டைட்டிலில் இருக்கிற அந்த கிங்டம் அப்படிங்கிற விஷயம் எதை குறிக்குது, இதெல்லாம் தான் இந்த படம். எனக்கு பர்சனலாக கீத கோவிந்தம் படத்துக்கு அப்புறம் விஜய் தேவரகொண்டாவுடைய பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் இந்த கிங்டம் தான். அவருடைய வழக்கமான பாணியில் இல்லாமல் ரொம்ப கண்ட்ரோல்டாக அன்னம் பாசத்தோட சுற்றுற சூரியங்கிற எமோஷனல் கேரக்டராகவே தெரிகிறாரு. ஆக்ஷன் காட்சிகள்லையும் இந்த படத்தில் அவர்கிட்ட ஒரு வித்தியாசம் தெரியுது. இன்டர்வல் பாயிண்ட்ல ஒரு ஹை மொமெண்ட் வரும், எல்லாரும் அவரை தூக்கி வச்சுக்கிட்டு கோஷம் போட்டுட்டு இருப்பாங்க. பட் அந்த மொமெண்ட்ல அந்த கேரக்டரோட மைண்ட் செட் என்னவோ அதை ரொம்ப ப்ராப்பராக போர்ட்ரே பண்ணியிருந்தாரு விஜய் தேவரகொண்டா. மிகச் சிறப்பான ஒரு மொமெண்ட் அது. அண்ணனா சத்யதேவ் பக்காவான ஒரு காஸ்டிங். விஜய் தன்னுடைய தம்பின்னு தெரியும் போதும் சரி, டயலமால இருக்கும் போதும் சரி, குரூஷியலான ஒரு மொமெண்ட்ல பதட்டப்படும் போதும் சரி, ஃப்ளாலஸான பர்ஃபார்மன்ஸ். வில்லனா வெங்கடேஷ் ஒரு ஒன் நோட் கேரக்டர். கிட்டத்தட்ட இந்த புஷ்பா படத்தில் வர அந்த ஜாலி ரெட்டி கேரக்டர் தான் ஞாபகம் வந்தார். பட் வெங்கடேஷ் கண்ணிலேயே வந்து ஒரு வெறி இருக்கு. ஸோ கேரக்டராக பவர்ஃபுல்லான வில்லனா எழுதப்படலாலுமே கூட வில்லனிக்கான நடிப்பில் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. ஹிந்தி ஸ்டைலில் தெலுங்கு பேசி நடிச்சிருக்கிற மனிஷ் சௌத்ரி ஸ்ட்ராங்கான கேரக்டராக மைண்டில் நிற்கிறாரு. எக்ஸலண்டான டெக்னிகாலிட்டிஸ் கொண்ட படம் இந்த கிங்டம். கிரீஷ் கங்காதரன், ஜோமோன் டி ஜான் 2 பேரும் சினிமாட்டோகிராஃபியில் அசத்திருக்காங்க. நிறைய ஆக்ஷனும் எமோஷனல் மொமெண்ட்ஸும் இந்த படத்தில் இருந்தாலும் ஃப்ளாஷியாக எதுவும் பண்ணாமல் ரொம்ப க்ளீனாக, ஸ்டடியாக, கிரவுண்டடாக, அதே சமயம் பயங்கர ஏஸ்தட்டிக்காக ஃபீல் ஆகிற மாதிரி விஷுவல்ஸ் இருந்துச்சு. தென் அனிருத்தோடைய பின்னணி இசை தமிழில் நாம் கேட்காத ஒரு ஃப்ளேவரில் படத்தோடைய டோனை, மூடை ப்ராப்பராக காம்ப்ளிமெண்ட் பண்ணுற மாதிரி, அதே சமயம் எங்கேயும் ரொம்ப ஹெவியாக போகாமல் ஒரு பேக்ரவுண்ட் ஸ்கோரை கொடுத்துருந்தாரு. இந்த 2 ஆஸ்பெக்ட்ஸும் இந்த படத்துடைய முக்கியமான ஹைலைட்ஸ். சிஜி இருந்தாலுமே கூட எங்கேயும் தப்பாக தெரியல. சவுண்ட் எஃபெக்ட்ஸ், ப்ரொடக்ஷன் டிசைன்னு எல்லா விதத்துலையும் பெஸ்ட் ஒர்க்கை கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக இந்த படம் பார்க்கும்போது சமீபத்தில் வந்து ரெட்ரோ மைண்டில் வந்துட்டு போகும். ஏன்னா ரொம்ப ஃபெமிலியரான அந்த ஒன் அப்படிங்கிற ட்ரோப், ஒரு தனித்தீவு, அங்கே சால்வேஷனுக்காக காத்துட்டு இருக்கிற மக்கள் கூட்டம், எப்படியோ அங்கே போய் சேர்ற ஹீரோன்னு பல விஷயங்கள் இருக்குது. எனக்கு 1001 நிறைய ஞாபகம் வந்துச்சு. இன்ஃபேக்ட் அந்த படத்துடைய கிளைமேக்ஸ் தான் இந்த படத்துடைய முதல் சீனாக யோசிச்சு இந்த ஸ்கிரிப்டை இயக்குனரை டெவலப் பண்ணியிருப்பாரோ அப்படின்னு ஒரு டவுட்டும் இருக்கு. பட் கிங்டம் ஸ்டாண்ட் அவுட்டாக இருக்கிறது இயக்குனரோட விஷனில் இருக்கிற அந்த தெளிவு தான். இதான் கதை, இப்படி தான் ஆர்க்கை டெவலப் பண்ணி கொண்டு போக போகிறோம், இந்த பாயிண்ட்லேருந்து இந்த பாயிண்ட் திரைக்கதை இப்படி தான் நகரும்னு ரொம்ப ஃபோக்கஸ்டான ஒரு நரேஷனை கொடுத்துருக்காரு இயக்குனர் கௌதம். அண்ட் அவருடைய டைரக்ஷன்ல கண்டிப்பா ஒரு ஃபிளேவர் நல்லாவே இருக்கு. ஹீரோவோட வாழ்க்கையை சொல்ற இனிஷியல் போர்ஷன்ஸ்ல பேசிக்கான விஷயங்களை சரியா பண்ணி என்கேஜ் பண்ணியிருக்காங்க. ஹீரோவோட டிசிஷனுக்கும் டிராவலுக்கும் கன்வின்சிங்கான ஒரு காரணத்தையும் கிரியேட் பண்ணியிருக்காங்க. பட் இங்கிருந்து ரொம்ப ப்ரெடிக்டபிளான கிளீஷேடான ஒரு பாதையில தான் படம் நகருது. சிண்டிகேட் மாதிரியான ஒரு செட்டப், அங்க ஒரு கொடூர வில்லன், அவனுக்கும் ஹீரோவுக்குமான கிளாஷை செட் பண்ண விதம்லாம் ரொம்ப புதுசா இல்லைனாலுமே கூட எங்கேயும் ரொம்ப பெருசா போர் அடிக்கலங்கிறதா நிஜம். இன்டர்வலுக்கு முன்னாடி வர அந்த ஹைஸ்ட் மாதிரியான சீன் அண்ட் இன்டர்வல் பாயிண்ட் ரெண்டுமே மாஸ் ஆடியன்ஸை கைத்தட்ட வைக்கிற மொமெண்ட்ஸ். ஆனா ஆல்ரெடி எமோஷனலா கனெக்ட் ஆகாம ஃபெமிலியரான ஜோன்ல டிராவல் ஆயிட்டு இருக்கிற இந்த படம் செகண்ட் ஹாஃப்ல இன்னும் ஷாலோவான ஜோனுக்குள்ள போகுது. விஜய் தேவரகொண்டா தன் அண்ணன் மேல பாசம் வச்சிருக்காருங்கிறத அவர் நடிப்பு மூலமா நமக்கு கன்வின்சிங்கா சொன்னாலும், அண்ணன் தம்பி 2 பேருக்குமான ஜெனுவனான எமோஷனல் மொமெண்ட்ஸ், அந்த பாண்டிங்கை காமிக்கிற மாதிரியான கான்வர்சேஷன்ஸ் படத்துல எதுவுமே இல்லை. ஹீரோ, அண்ணன், வில்லன் இந்த 3 பேரை தவிர எந்த கேரக்டர்ஸும் ஒழுங்கா எழுதப்படவும் இல்லை. பாக்யஸ்ரீ போசேலாம் இந்த கதைக்கு ஏன் தேவைன்னு புரியல. தென் தூதன் வருவான், மாறி பெய்யும்னு காத்துட்டு இருக்கிற அந்த மக்களுடைய வாழ்க்கையும் எமோஷனும் சரியா சொல்லப்படலை. அவங்க கூட்டத்தோட தேவை என்ன, இல்லை இதுதான் ரியாலிட்டின்னு ஏற்றுக்கிட்டு அவங்க வாழ்றாங்களா, இவங்களை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணி வாழ்ந்துட்டு இருக்கிற கேங் பாதிக்கப்பட போகுதுன்னு எதுக்காக இவங்க கம்யூனிட்டியில் ஒருத்தனை இவங்க எக்ஸிக்யூட் பண்ணணும், மொத்தமாக இந்த அத்திப்பட்டியோடைய பாப்புலேஷன் தான் என்னன்னு கொஞ்சம் இந்த டைனமிக்ஸ் எல்லாம் கன்ஃபியூசிங்காக தான் இருக்கு. ஃபைனலா வழக்கமா இப்படியான ஒரு ஹீரோ கேரக்டர் பேஸ் பண்ண நரேஷன்ல ஆடியன்ஸுக்கு கதாசிஸ்ங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஹீரோவோட தேவை நிறைவேறிச்சா, ஓவராலாக இந்த கதைக்குன்னு ஒரு நியாயம் இருக்கணுமே, அது நடந்துச்சா அப்படிங்கிற ஒரு கம்ப்ளீஷன் இருக்கணும். மேபி கமர்ஷியல் ரூட்லேருந்து விலகி ஆஃப் பீட்டாக போகிற கதைகளில் இது கட்டாயம் இல்லை.
கிங்டம் மாதிரி கேரக்டர் ட்ரிவனாவும் பல கமர்ஷியல் எலிமெண்ட்ஸும் ஒரு சேர இருக்கிற படத்துல இந்த மாதிரி ஒரு கத்தார்சிஸ் எனக்கு அவசியமா தெரிஞ்சது. ஆனா அது துளியும் கிடைக்கல. அன்சாட்டிஸ்ஃபேக்டரியான முடிவும் செகண்ட் பார்ட்டுக்குமான லீடும் டோட்டல் டர்ன் ஆஃப். மொத்தத்துல இந்த கிங்டம் தெளிவான ஆனா டெப்த் இல்லாத கதை திரைக்கதையோட ஒரு படம். உங்க இன்ட்ரெஸ்டையும் 2.25 மணி நேரத்தையும் ஹோல்ட் பண்ண விஜய் தேவர்கொண்டாவுடைய நடிப்பும் எக்ஸலண்டான மேக்கிங்கும் மட்டும் போதுன்னா கண்டிப்பா படத்தை தியேட்டர்ல பாருங்க. சென்சார் போர்டு பரிதாபங்களின் தொடர்ச்சியாக இந்த UA16+ சலனச்சித்திரமும் அதீத வன்முறைக்காக என்னுடைய பார்வையில பக்கா அடல் சொல்லி.